நண்பர்கள் வணக்கம். நான் வெங்கட். இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். நண்பர்களை இப்போ நம்ம கூடூர் சந்தையில் இருக்கிறோம். அதுவுமே தாயாடுகள் இருக்கிற பகுதியில் இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். இங்கே வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு 7:30 மணி வாக்கில் இந்த வீடியோவை எடுத்துகிட்டு இருக்கிறோம். ఫ్రెండ్స్ మనం ఇప్పుడు గూడూరు సంతలో ఉన్నాము. శుక్రవారం రోజు తెల్లవారుజామున 7:30 అమరు ఉంటుంది టైము. ఇప్పుడు మనం గొర్రెలు ఉండే ఏరియాలో ఉన్నాము. ఎంతనా ఎత్తిందే? ఎంత పడినాయి? 26.5 ஜோடி 26,500ன்னு சொல்லி எடுத்துருக்காங்களாம். 20 ஆடு எடுத்துருக்காங்க. ஒரு பேட்ச் ஃபுல்லாக இருக்குது. அதுலேருந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இது வெறும் ஆடுன்னும் போது இந்த ரேட்டு வரும். இப்போ குட்டி ஆடு இருக்கும்போது 30 ரூபாய்க்கு மேலே போகுது. அது சைஸை பொறுத்து. அதே மாதிரி செனை ஆடு இதுவுமே இளஞ்சனையாக இருக்கலாம். நம்ம நிறைஞ்ச செனை அப்படின்னும் போது కొంచెం కూடுதலாக వரும். ఫ్రెండ్స్ పిల్ల ఈ గొర్రెల్ని జత 26,500 తీసినారంట. మొత్తం 20 గొర్రెలు ఒక లాట్లో నుంచి సెలెక్ట్ చేస్తున్నారు. మన ఛానల్ని సబ్స్క్రైబ్ చేసి చూడండి. పోతుంది ఊరికి పోతున్నాయన అయ్యా? యా డిస్టిక్ అదే? నెల్లూరు డిస్టికేనా? పెన్సిల్ కోనమ్మడి అంటే నెల్లూరు డిస్టిక్ లేదంటే కూడా ఇది తిరుపతియా? నెల్లూరే వస్తుంది. ప్యూర్ ஒயிட்ல இருக்கு. இதோட ஒரு பேட்ச் இருக்கு. இந்த பேட்ச்ல இருந்து ஒரு 2 தாயாடு மட்டும் வச்சு எடுத்து கேட்டுருக்குறாங்க. 24 ரூபாய்க்கு கம்மி தரமாட்டேன்றாங்க. இவங்க 23,000க்கு కేట్టుకురాంగ. ఫ్రెండ్స్ వీటిని 24,000 చెప్తున్నారు. ఈ 2 గొర్రెలని జత 23,000కి తక్కువ 23,000 వాళ్ళు అడుగుతున్నారు. వీళ్ళు 24,000 తక్కువ ఇవ్వమంటున్నారు. ஃபர்ஸ்ட்ல நம்ம பார்த்தது வந்து இந்த லாட்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. இல்லை இதுலேருந்து 6 தனியாக பிரிக்கிறாங்க. இவங்க வேற கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குது. ஜோடி 35,000 சொல்கிறாங்க. நிறைஞ்சனையில் இருக்குது. இந்த பேட்ச்லேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இதை ஒரு 26,500ன்னு சொல்லி எடுத்தது அந்த வண்டிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த பேட்ச்சு இந்த பேட்சிலேருந்து இந்த 5, 6 தாயாடு இருக்கு. 1 லட்ச ரூபாய்க்கு ஃபைனலாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது 1,05,000 சொன்னாங்க. அந்த 5 குறைச்சிட்டு 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ఈ 33,000 అదే 6 గొర్రెలు 1 లక్ష రూపాయలకి ఫైనల్ అయి ఉన్నది దగ్గర. ఇప్పుడు గొర్రెలు ఈరోజు వర్తని చూస్తే అదే ఎంత మాత్రం వచ్చినాయని చూస్తే ఫుల్గానే వచ్చినాయి. దీంట్లోనే ఒక 10-15 பேட்சில் ఉన్నాయి. பைட் வேறு ఉన్నాయి. நண்பர்கள் இன்றைக்கி வரத்துன்னு பார்த்தா நிறைய வந்திருக்கு. இந்த பில்டிங்குள்ளவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 10-15 பேட்சுக்கு மேலே இருக்குது.
ஓரில் எல்லா பேட்சுமே காட்டுறேன். எங்கேயாவது ரேட்டு பேசிட்டு இருந்தாங்கன்னா அது என்ன விலைக்கு சேல் ఆవుతుంటதையும் பார்க்கலாம். ఓరల్ కానీ బ్యాచ్ చూస్తాము. ఏదన్నా బేరం ఆడుతుంటే రేటు చూస్తాము. ఇవి కూడా బాగానే ఉన్నాయి క్వాలిటీగా. ఏమన్నా చెప్పి అడిగినారు ఎవరన్నా? ఎంత చెప్తున్నారు? అయిపోయినాయా? 30 గొర్రెలు. 24,000 30 గొర్రెలు. வெறும் தாயாடு 24,000 ஃபைனலாக ஆச்சுன்னு சொல்கிறாரு. மொத்தம் என்ன గొర్రెలు? 30 తాయాడు, వెறும் తాయాడు 30 గొర్రెలు ఈ జత ఇప్పుడు 24,000 ఫైనల్ అయిందని చెప్తున్నారు. ఇది కూడా நல்ல క్వాలిటీగా இருக்கு. ఆర్డర్ గొర్రెలకి ఇలా పిల్లలు ఉన్నాయి ఎత్తినాము. గొర్రెలకి ఈరోజు లేదు వస్తాను. இதுலேயுமே ஒரு பேட்ச்சு பெரிய சைஸு நிறைய இன்றைக்கி டயர்டுக்கு வந்திருக்கு. சேல்ஸ் கம்மியாக இருக்குது. போக போக ரேட்டு குறையும். இன்னுமே வண்டியில் கூட இருக்குது. இது ஒரு பேட்ச்சு. இருபத்தி 9,000 சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க 26,000 கேட்டுருக்குறாங்க. 26 இல்லை 27 முடிக்கலான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு முடியும்னு தெரில, லேட் ஆகுது. ஏதோ முடிஞ்சிருக்கு. ఎంతకైనా అయ్యా? 8 28,000 అయినాయి. సరే సరే సరే. జోడి 28,000 ఫైనల్ వచ్చా. ఇది యా ఊరు మీది? యా ఊరు మీది? తెలంగాణనా? తెలంగాణ. సంగారెడ్డి. சாக்குனதானுங்கன்னா மாறுபேரம். 28,000 ஃபைனல் ஆயிருக்கான். வளர்ப்புக்கு தானா? தெலுங்கானாலேருந்து வந்து எடுத்திருக்காங்க. இது ஒரு பேட்ச் நிற்கிது. இங்கே கூட ஒரு பேட்ச் நிற்கிது. ஏகப்பட்ட டயர்டு வந்திருக்கு. மழை சீசன் தொடங்குது. எல்லாமே நடவு நட ஆரம்பிப்பாங்க. அதனால் நிறைய டயர்டு வருதுன்னு நினைக்கிறேன். இது கூட ஒரு பேட்ச்சு కొంచెం பெரிய సైజాக இருக்குது. ఇక్కడ కూడా ఒక బ్యాచ్ ఉంది, కొంచెం పెద్ద సైజుగా ఉంది. இது 25,500 சொல்கிறாங்களாம். இதை வெறும் ஆடுங்க தான். மொத்தமாக லாட்டுன்னா நம்ம 1 2 பொறுக்கி எடுக்கும்போது ரேட்டு கூடும். இது கூட ஒரு பேட்ச் இருக்குது. நம்ம ஒரு 28,000 தெலுங்கானாவிலேருந்து எடுத்துகிட்டு போனாங்க இல்லையா? இந்த பேட்ச்லேருந்து எடுத்தது தான். அது போக மீதி இங்கே ஒரு பேட்ச் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இன்னொரு பேட்ச் இருக்கு. వ్యాపారం ఎట్లా ఉంది ఈరోజు? గొర్రెలు దండికి వచ్చినాయి. మరిన్ని వచ్చేసినాయి. దానివల్ల వ్యాపారం ఉండాలి. మీరు ఎన్ని తెచ్చినారు? తెచ్చేవాళ్ళందరూ నష్టపోతున్నారు. సరే సరే. ఇలా నిజమేలే. ఇప్పుడు దండికి వచ్చినాయి. ఈ అన్న 26,000. ఎంత తీసుకొనింది ఇది? 25,000 கொண்டோம். 25,000 வாங்கிட்டு வந்தாங்களாம். அதுக்கு மேலே ஏதாவது வந்தால் கொடுத்துருவோன்றாங்க. விற்கலையா? బండిలో ఉండేటియా? ఎవరు కొనింది ஐயா? வண்டியில் இது 30,000 சொல்லி வாங்கி போட்டு வச்சுருக்காங்களாம். பார்க்கலாம் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. సైజ్ కొంచెం పెద్దవి చుట్టుకూరలు ఉన్నాయి.
இந்த சைஸ் கொஞ்சம் பெருசு, சனியாடு இருக்கு. இங்கே கூட ஒரு பேட்ச் இருக்கு. మీ గొర్రెలు వీడియోకి భలే పోషిస్తున్నాయి. వీడియోకి భలే చూస్తున్నాయి మీ గొర్రెలు. చూడు. ఏ ఇచ్చినావు ఏదన్నా? తెచ్చింది ఏనా? తక్కువ 35. ఇంతేనా తెచ్చింది? ఏం చెప్పినావు? ఏడదాకా అడిగినారా? 26, 27. ఎంత సైజు? నేను 30 చెప్పా. 26, 27 அது வரைக்கும் கேட்குறாங்களாம். 29,500 வந்தால் கொடுத்துருவந்தாரு. 26, 27 దాకా అడుగుతున్నారు. 29,500 వస్తే ఇచ్చేస్తాను అన్నాడు. సైజులు కొంచెం పెద్దవి, బాగున్నాయి క్వాలిటీ. மேலே வந்துட்டோம். இங்கே கூட வந்து ஒரு பேட்ச் இருக்கு.